என்னம்மா ஏத்தனை விளக்கு அணைஞ்சிருச்சு? ஏன் ஏத்தனை விளக்கு அணைஞ்சிருச்சு? அக்கா காத்துக்கு அணைஞ்சிருக்கோம், நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. யாரு விளக்குக்கு திரி போட்டது? நான் தான். சின்ன விளக்கு கணத்திரிக்க பெரிய விளக்குல போட்டிருக்க, அப்புறம் எப்படி நின்னு எரியும்? ராஜேஸ்வரி நீ வா. ரேணுகா நீ போய் பெரிய திரிய போட்டு விளக்கேத்து. இது ஓ வாழ்க்கை, நீ தான் கல்யாண பொண்ணு, நீ ஏத்துனாதான் சரியா வரும். போ. செய்யற வேலையை கவனமா செய்யணும். ஒவ்வொன்றுலயும் சயின்ஸ் இருக்கு, அது புரியாம பண்ணிட்டா அமங்கலம் அபசகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ரேணுகா நீ ஏத்துற விளக்கு இப்ப எப்படி எரியுது பாரு. ரொம்ப பிரமாதமா எரியுது விஜய். மாப்பிள்ள எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இனி எப்போதும் இந்த விளக்கு இப்படிதான் எரியும். எல்லாரும் சாமி கும்பிடுங்க. கும்பிடுமா? மாப்பிள்ள கிளம்பலாம் வாங்க. ஏய் இரு, என்ன நீ பாட்டுக்கு தனியா நடந்து போக போற? நீ ரேணுகா கைய பிடிச்சு சேர்ந்துதான் கூட்டிட்டு போகணும். ரேணு வாமா, இங்க வா. குடி. இப்ப பாரு, இப்ப அழகா இருக்கு. இப்ப நட. வாங்க. நிசா வெண்பா கூட்டம் வா வாங்க. வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? போங்க. சரிங்க. ஏன் நிஷா, ஒரு வழியா விஜய கல்யாண மேடைக்கு கொண்டு வந்துட்ட. சும்மா சொல்லக்கூடாது, நீ பெரிய ஆள் தான். மல்லி அவனை அங்கேயே புடிச்சு வச்சிருவான் தான் நான் நினைச்சேன். இந்த நிஷானா யாருன்னு நினைச்சீங்க? பரவாயில்ல, ரேணுகாக்கு குரு பெயர்ச்சி நல்ல வேலை பாக்குது. மணமேடையில் அமரும் யோகம்னு போட்டிருந்துச்சு. அதே மாதிரி மணமேடைக்கும் வந்து சேர்ந்துட்டா. ஏய், இவ என்ன புது பொண்ணு மாதிரி வெக்கப்படுறா? ஹலோ ஹலோ, இந்த கல்யாணம் உனக்கு 2வது வாட்டி நடக்குது, அது ஞாபகத்துல இருக்கட்டும். ராஜி, நான் தான் சொன்னேனே, எனக்கு முதல் கல்யாணம் நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்ல. அது என் மனசுலயும் இல்ல. ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என் சந்தோஷத்தையும் வெக்கம்னு எதையுமே நான் சுருக்கிக்க விரும்பல. என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் என் முதல் கல்யாணம். இந்தாங்க. சரிங்க மேடம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன். போலாம். ஓ, நீதான் ஃபர்ஸ்ட் கல்யாணம்னு சந்தோஷத்துல இருக்க. ஆனா உன் கழுத்துல தாலி ஒழுங்கா ஏறுமானே தெரியலையே. அங்க பாரு, மல்லி வரா. அவ வரமாட்டான்னு நினைச்சேன், வந்துட்டாளா? ஏன் நிஷா வரக்கூடாதுன்னு நினைக்கிற? அவளும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே.
வந்துட்டு போட்டுமே. அக்கா நீ இப்படியே ஒவ்வொரு விஷயத்திலயும் விட்டு கொடுத்துட்டே இரு, கடைசியில அது உனக்கு தான் பிரச்சனையா வந்து நிக்குது. நிஷா, ரேணுகா சொல்றது ஒரு விதத்துல சரிதான். அவ மட்டும் வரலன்னு வச்சுக்கோயேன், விஜய் இதான் சாக்குன்னு தாலி கூட கட்டாம இருப்பான் இவளுக்கு. யாரும் ஒண்ணு கவலைப்படாதீங்க, விஜய் கண்டிப்பா தாலி கட்டுவாரு. ஆ புரோகிதரே, சொல்லுங்க. இது 2வது கல்யாணம் தானே, மந்திரத்தை எதையும் குறைச்சு சொல்லிடாதீங்க. 1-2 மந்திரத்தை சேர்த்து சொல்லுங்க. சரிங்க. ஏன்னா என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஆ 4 மந்திரம் சொல்றதுக்கு என்ன, 40 மந்திரம் சொல்றேன். உங்க பொண்ணு அமோகமா இருப்பா. ரொம்ப கவலைப்படாதீங்க, சிறப்பா இருப்பா. வெண்பா, டாடா மலிமா. வா மல்லி, வாங்க. காலையில இருந்து நீங்க வருவீங்களான்னு கோவில் வாசல்லே பார்த்துட்டு இருந்தேன். நீங்க வரமாட்டீங்களோன்னு பயந்துட்டேன் தெரியுமா? வெண்பா, நீ ஏன் பயந்த? நான் தான் மல்லியம்மா வருவாங்கன்னு சொன்னல. மல்லியம்மா என்னைக்காவது நம்மள தவிக்க விட்டுருக்காங்களா? இல்ல டாடா. கண்டிப்பா அவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும். புரோகிதரே, சொல்லுங்க. பூஜைக்கு தேவையான ஜாமான்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா இருக்கு. சந்தோஷம். மல்லி வராம தான் நல்லா இருக்கும்னு நினைச்சேன், வந்துட்டாளே. மாப்பிள்ள, டைம் ஆகுது, ரெடி ஆயிருங்க. சரிங்க. மல்லி, நான் போய் ரெடி ஆகுறேன், நீ இங்கே இரு. முக்கியமா நான் தாலி கட்டும்போது நீங்க தான் இருக்கணும், இல்லைன்னா நான் தாலி கட்டவே மாட்டேன். நான் இருக்கேங்க, நீங்க போங்க. சரி மல்லி. கல்யாணம் நடக்க போது நாம சாதிச்சிட்டோம்னு என்ன தெனாவட்டா நிக்கிறாங்க பாரு. நாமளும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இவ்வளவு நாள் எல்லா முயற்சியும் பண்ணோம். ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிருச்சு. கடைசி முயற்சியா அந்த கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு வரேன். அந்த கடவுள் மனசு வச்சாதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். நான் போய் சாமி கும்பிட்டு வரேன். ராஜி, வாங்க, மல்லி மகாராணிய போய் விசிட் பண்ணுவோம். வாங்க போலாம். வா மல்லி, உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். இந்த கல்யாணத்துல யார் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா நீ மட்டும் முக்கியமா இருக்கணும்னு நினைச்சேன். கரெக்டா வந்துட்ட. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நிஷா, என்ன சும்மா நிக்கிற? போய் ஜூஸ் எடுத்துட்டு வா. என்ன நிஷா பாக்குற? இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்டே மல்லி தான். மல்லியை கவனிக்க வேண்டியது நம்ம கடமை இல்ல? ஸ்பெஷல்லா எடுத்துட்டு வா. வெண்பா, சித்தி கூட போய் மல்லி அம்மாக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா. போ 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 போ. சரி, உங்களுக்குள்ள ஏதாவது பேசிப்பீங்க, நான் எதுக்கு நடுவுல? நான் போய் கல்யாண வேலையை பாக்குறேன். என்ன மல்லி, தோத்துட்டேன்னு அவமானமா இருக்கா? இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த என்னெல்லாம் பிளான் போட்ட, கடைசியில உன் முன்னாடியே நடக்க போகுது. இதை விட பெரிய சந்தோஷமே இல்ல. உனக்கு தானே தேங்க்ஸ் சொல்லணும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து என்ன காலி பண்றதுக்காக நீ இருந்த, ஆனா அதுவே எனக்கு ஃபேவரா முடிஞ்சிருச்சு. நான் தான் கதிரேச வாரிசுங்கிறத நீயே கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்ட. இதுக்கு மேல இந்த வீட்ல இருந்து, இந்த குடும்பத்துல இருந்து நீ என்ன அசைக்கவே முடியாது. ஒரு எதிரிக்கு இதை விட ஒரு பெரிய நல்லத யாராலையும் செய்ய முடியாது. நீ செஞ்சு கொடுத்துட்ட. என் வாழ்க்கையில ஒரு நல்லதும் உன் வாழ்க்கையில ஒரு கெட்டதும் நடக்க போகுது. கரெக்டா? நல்லதுங்கிறது என் கழுத்துல விஜய் தாலி கட்ட போறது. கெட்டதுங்கிறது உன் கழுத்துல தொங்குற தாலிய அவரே பறிச்சுட்டு உன்னை விரட்ட போறது.
அத நான் கண்டிப்பா நடத்தி காட்டுவேன். உடம்பும் மனசும் ரொம்ப சூடா இருக்கும். நிஷா கொண்டு வந்ததும் ஜூஸ் குடிச்சு தணிச்சுக்கோ என்ன? ஒரு நிமிஷம். நான் மனுஷங்களை விட கடவுளை ரொம்ப நம்புறவ. எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு கடவுளுக்கு நல்லாவே தெரியும். கெட்டவங்களுக்கு எல்லா நல்லதும் நடக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அது நிலைக்குமான்னு தெரியாது. கடவுள் விரும்பலன்னா உன் கழுத்துல தாலி ஏற போற அந்த கடைசி நிமிஷத்துல கூட உன்னோட இந்த சந்தோஷம் காணாம போயிடும். மல்லி, உன்னால என்னை இனிமே எதுவுமே செய்ய முடியாது. நீ இப்போ அந்த பைத்தறிச்சல்ல பேசுறன்னு நல்லாவே தெரியுதுடி. நீ சொல்ற அந்த கடவுள் ஏன் பக்கம் இருக்காரு இப்போ? உன் சந்தோஷத்துக்கு தான் சாவு மணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். கரெக்டா? வரட்டா? பாஸ் பாஸ், நீங்க என்ன பாஸ் பொண்டாட்டிய பிரசவ வார்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு வெளியே கையை பேசிட்டு நிக்கிற ஹஸ்பண்ட் மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? உண்மையிலேயே நான் ரொம்ப டென்ஷனா தான்டா இருக்கேன். நீ சொன்ன பாரு, பொண்டாட்டிய டெலிவரி வார்டுக்கு அனுப்பிட்டு வெளியே காத்திருக்கிற ஹஸ்பண்ட்னு. அப்படி ஒரு மனநிலையில தான் நான் இருக்கேன். நம்ம சுடரே பெரிய கேடி பாஸ். அவளுக்கு நம்மளாம் வேணுமா? அவளே சமாளிச்சுப்பா பாஸ். அப்படி சொல்ல முடியாது. எல்லா விஷயத்தையும் அவளாலேயே சமாளிக்க முடியாது. சில விஷயத்துக்கு வெளியே இருந்து நாம சப்போர்ட் பண்ணாதான் சமாளிக்க முடியும். யோசிச்சு பாரு, எத்தனை விஷயத்துல நம்ம வெளியே இருந்து அவளை காப்பாத்திட்டு இருக்கோம்னு. இன்னும் சொல்ல போடா, இனி அங்க போகவே முடியாதுங்கிற அளவுக்கு அவ வெளியே வந்தா. நாம தான் அவளை சப்போர்ட் பண்ணி மறுபடியும் உள்ள அனுப்பி வச்சிருக்கோம். சரி, இப்ப என்ன பிரச்சனை பாஸ்? இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் தாலி ஏற போதே. அவ கழுத்துல தாலி ஏற வரைக்கும் டென்ஷன் தான். அங்கதான் நம்ம ஆள் கவின் அனுப்பி வச்சிருக்கோமே, அவன்கிட்ட என்னன்னு கேளுங்க பாஸ். இதோ கேக்குறேன். பாஸ் பாஸ் சொல்லுங்க பாஸ். பத்திரமா இருக்கியா? உன்னை யாரும் சந்தேகப்படலையே? பாஸ், இது என்ன கல்யாண மண்டபமா? கோயில் பாஸ். பல பேர் வருவான் போவான். இதுல யாரையும் சந்தேகப்பட முடியுமா? அப்படியெல்லாம் இருக்காதுடா. அப்புறம் வீடியோ எடுக்கும் போது கேள்வி வரும். பொண்ணு வீட்டுக்காரன் கேட்டா மாப்பிள்ளை வீடுன்னு சொல்லு, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கேட்டா பொண்ணு வீடுன்னு சொல்லு. ஏய், எதிரில் நிக்கிறவன் பொண்ணு வீட்டுக்காரனா மாப்பிள்ளை வீட்டுக்காரனான்னு அவனுக்கு எப்படா தெரியும்? நீ சுமாரு. இப்ப அங்க என்ன பொசிஷன் கவின்? பாஸ், ஐயர் வந்துட்டாரு. ஓமகுட்டம் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. பொண்ணும் மாப்பிள்ளையும் ரெடி ஆகிறதுக்கு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி கட்டுவாங்கன்னு பேசிக்கிறாங்க. ஓகே ஓகே. தாலி கட்டுற சமயத்துல எனக்கு வீடியோ கால் பண்ணு. நான் அதை ரெக்கார்ட் பண்ணணும். பண்ணிடுறேன் பாஸ். அப்புறம் அங்க என்ன நடந்தாலும் எனக்கு உடனே தகவல் சொல்லு. புதுசா யாரு வந்தாலும் அங்க பிரச்சனை பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் உடனே எனக்கு போன் பண்ணு. சரிங்க பாஸ், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப முக்கியமான அசைன்மெண்ட். இதுல என் கௌரவம், மானம், எதிர்காலம் எல்லாம் இருக்கு. ரொம்ப கவனமா இரு. இதெல்லாம் சொல்லித்தானே பாஸ் என்ன அனுப்புறீங்க. நான் பாத்துக்கிறேன் பாஸ். நீங்க தைரியமா இருங்க. அங்க சுட டென்ஷனா இருக்காளா இல்லையோ, நீங்க தான் பாஸ் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. ஆமாண்டா, சில்லற வேலையா எவ்வளவு நாள் வேலை பார்க்கறது? ஒரு வேலை இந்த மாதிரி பெருசா பண்ணுமா, லைஃப்ல செட்டில் ஆனுமான்னு இருக்கணும். அந்த விஜய் மட்டும் சுடர் கழுத்துல தாலியை கட்டிட்டான்னு வை, அவன் நம்ம கிட்ட செமையா மாட்டிக்கிட்டான்னு ஆயிடும். எதிரியாவும் அவனை காலி பண்ணிடலாம், பணத்தோடவும் செட்டில் ஆயிடலாம். அதுக்கப்புறமா நம்ம சுடர் நம்ம கண்ட்ரோல்ல இருப்பாளா பாஸ்? அதுக்கப்புறம் தான் முழு கண்ட்ரோல்ல இருப்பான். இல்ல பாஸ், நான் எதுக்கு கேக்குறேன்னா, ஏற்கனவே அவ கதிரேசன் பொண்ணுதான்னு டிஎன்ஏ ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. அதுக்காக தான் கேக்குறேன். நோ நோ நோ, அவன் நம்ம கண்ட்ரோல்ல விட்டு போகவே முடியாது. டிஎன்ஏ ரிசல்ட் என்ன வேணாலும் வரட்டும். அவளை எங்கிருந்து கூட்டிட்டு வந்தோன்னு நமக்கு தானே தெரியும்.
அவளோட வரலாறு ஆதியோட அந்தமா நம்ம கையில தான் இருக்கு. எனக்கு இது எல்லாம் புரியுது பாஸ். எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் நடக்குது. ஆனா டிஎன்ஏ டெஸ்ட்ல சுடர் கதிரேசனோட பொண்ணுதான் வந்ததுதான் என்னால நம்பவே முடியல பாஸ். என்னாலே நம்ப முடியல, உன்னால எப்பறம் நம்ப முடியும்? நீங்களும் எந்த ஏற்பாடும் பண்ணல, சுடரும் எந்த ஏற்பாடும் பண்ணல. அப்புறம் எப்படி பாஸ் இப்படி எல்லாம் நடந்திருக்கும்? ஒருவேளை லேப்ல ஏதாவது தப்பு நடந்திருக்குமோ? லேபையும் விசாரிச்சிட்டேன், ரொம்ப ரெப்யூட்டட் லேப் தான். டிஎன்ஏ டெஸ்ட்ல தப்பு நடக்க வாய்ப்பே இல்லையா. அப்புறம் இது எப்படி பாஸ் நடந்திருக்கும்? நான் யோசிச்ச வரைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு தான் தெரியுது. என்னது பாஸ்? நிஷாவுடைய அப்பா கதிரேசன் இருக்கார்ல, அவர் அவருடைய வாலிப வயசுல கொஞ்சம் மன்மத ராஜாவா பல இடங்கள்ல விளையாடி இருப்பாரு. அதுல விளைஞ்ச ஒரு மரம் தான் இந்த சுடர். பாஸ் நீங்க என்ன பாஸ் ஒரு பெரிய கதையா சொல்றீங்க? கண்டிப்பா இந்த சுடருக்கும் அந்த கதிரேசனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னன்னு கூடி சீக்கிரமே கண்டுபிடிப்போம். இப்ப இந்த கல்யாணம் முடியட்டும். முகூர்த்த நேரம் போய்கிட்டு இருக்கு, சீக்கிரம் பொண்ணு மாப்பிள்ளைய ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்தே உனக்கே நான் தருவேன். வாங்க எல்லாரும் சபைக்கு வணக்கம் வச்சுக்கோங்க. வாங்கம்மா, நீங்களும் சபைக்கு வணக்கம் வைங்க. 2 பேரும் அப்படியே உட்காருங்க. மனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கும். கடவுளே, உன் கண்ணு முன்னாடியே ஒரு தப்பு நடக்குது. ஒரு கிரிமினல் நல்லவ மாதிரி நடிச்சு ஒரு நல்ல குடும்பத்தை ஏமாத்த போறா. தப்புன்னு தெரிஞ்சோம் இங்க இருக்கிற நீங்களாம் அதை தடுக்கவே இல்லையே. வேடிக்கை தானே பாக்குறீங்க. போற்றி ஓம் வடிவுடை மாணிக்கமே போற்றி போற்றி போற்றி. 2 பேரும் கையில இருக்கிறத இதுல போடுங்க போடுங்க. அப்புறம் இந்த மாலைய மாப்பிள்ள, இந்த மாலைய புடிங்க. இந்த மாலைய நீங்க முதல்ல உங்க கழுத்துல போட்டுங்க. இந்தாம்மா, இந்த மாலைய நீ உங்க கழுத்துல போட்டுக்கமா. அப்புறம் இந்த பூச்செண்டை கையில வச்சுக்கங்க. கொஞ்சம் போட்டு விடுறியா? வலது கையில வச்சுக்கங்க. இந்த பூவை கையில வச்சுக்கங்க. 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிரை போல் வீற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கையில இருக்கிற பூவை இதுல போடுங்க. ஓம் மேன்மை மிக்கவனே போற்றுவோம், வல்லப கணபதியே போற்றுவோம், வரசக்தி விநாயகனே போற்றுவோம், வாழ்வு தரும் வல்லலே போற்றுவோம், வானவர் தலைவனே போற்றுவோம், விக்னேஸ்வரனே போற்றுவோம், வேடமுகத்தவனே போற்றி போற்றி போற்றி. இந்தாங்க, இதை எல்லார்ட்டையும் எடுத்துட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ஓம் புண்ணியமூர்த்தியே போற்றுவோம், பெரிய கடவுளே போற்றுவோம், பேரருள் மிக்கவனே போற்றுவோம், பேதம் தவிர்ப்பவனே போற்றுவோம், மஞ்சளில் வாழ்பவனே போற்றுவோம், மகிமை நிறைந்தவனே போற்றுவோம், மகா கணபதியே போற்றுவோம், முதல் பூஜை ஏற்பவனே போற்றுவோம், முதல் கடவுளே போற்றுவோம், முக்கண்ணன் மகனே போற்றுவோம், முக்காலம் உணர்ந்தாய் போற்றுவோம், முருவாகனே போற்றுவோம், நம்பினாரை காப்பாய் போற்றுவோம், நான் மறை காவலனே போற்றுவோம், நெறிமிக்கவனே போற்றுவோம், நீர்க்கரை அமர்ந்தாய் போற்றுவோம், பழத்தை வென்றாய் போற்றுவோம், பக்தரை காப்பாய் போற்றி போற்றி. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டதின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு. இல்ல, இவ விஷம். இவளால விஜயோட வாழ்க்கை வீணா போக கூடாது. இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நடக்கவே கூடாது. பல்லாண்டு படைப்போ முக்கு முழங்கும் அப்பாஞ்சன்னியமும் பல்லாண்டே. கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். எந்திரி. மல்லி, என்னாச்சு? பேசாதீங்க. ஏய் என்ன? ஏய் பேசாதீங்கன்னு சொல்றல. ஏய் என்ன? யாரும் பேசக்கூடாது. விஜய் நல்லா இருக்கணும், வெண்பா நல்லா இருக்கணும். அதுக்காக இவளை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக கூட துணிஞ்சிட்டேன். மல்லி, என்ன இவ பைத்தியமா? ஏய், நீ ரேணுகாவா? நீ கதிரேசன் பொண்ணா? நீ என் புருஷனோட வாழ்ந்தவளா? சொல்லடி. எத்தனை நாள் நீ ஏமாத்துவ? ஏமாத்து வேலை இன்னைக்கு நிக்கும், நாளைக்கு நிக்கும், என்னைக்காவது ஒரு நாள் நிக்கும்னு நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ நிறுத்தவே மாட்டேங்கிற. ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷங்களை கடிச்சு இப்ப தெய்வமா? தெய்வம் வாழற கோவிலுக்கு வந்து உன் நாடகத்தை ஆரம்பிச்சிட்ட. இனி ஒரு நிமிஷம் நீ உயிரோட இருக்க முடியாது. விஜய், எனக்கு
பயமா இருக்கு. என்ன காப்பாத்துங்க விஜய். மல்லி என்ன இதெல்லாம்? பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. நீங்க அமைதியா இருங்க. நீங்க இதுல தலையிடவே கூடாது. மல்லி ஏய் மல்லி, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? நாங்களாம் அப்படியே விட்டுருவோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏ மல்லி, எங்களை மீறி அக்காவை தொற்றுவியா? ஏ மல்லி, என்ன யாரு நினைச்ச? 6 பேர் கதிரேசன் யாரு தெரியுமா? ஏய் உன்ன மல்லி ஏய் மல்லி மல்லி, மல்லி மல்லி என்ன பண்ற? மல்லி ஏய், மல்லி, ஏய். நீங்கெல்லாம் முட்டாளா? உங்க யாருக்கும் புத்தி இல்ல. எவ்வளோ ஒருத்தி உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து உங்க எல்லாரையும் முட்டாளாக்குறா. எல்லாரும் தலையாடிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு அறிவு இல்ல? என்ன மல்லி? இவ ரேணுகாவே இல்ல. ரேணுகாவோட ஜாடையில இருக்கிற வேற யாரோ ஒருத்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.